இந்தியா ஆஸ்திரேலியா பார்ட்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இந்த போட்டியில் 5 விக்கெட் வீழ்த்திய பும்ரா இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவ் சாதனையை முறியடித்துள்ளார். பும்ரா டெஸ்ட் இன்னிங்ஸில் அவர் 5 விக்கெட் எடுப்பது இது 12வது முறையாகும். அதே சமயம் ஆசிய கண்டத்துக்கு வெளியே அவர் இன்னிங்ஸில் 5 விக்கெட் வீழ்த்துவது இது 10வது நிகழ்வாகும். இதற்கு முன்பு இந்திய பவுலர்களில் கபில் தேவ் ஆசியாவுக்கு வெளியே 9 முறை 5 விக்கெட் எடுத்ததே சாதனையாக இருந்தது. அச்சாதனையை பும்ரா முறியடித்தார். ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் நடைபெற்ற முதல் போட்டியில் இந்திய அணியும் 2வது போட்டியில் ஆஸ்திரேலியா அணியும் வெற்றி பெற்றன. இதனிடையே இரு அணிகள் மோதும் 3வது டெஸ்ட் போட்டி காபாவில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியின் முதல் நாள் ஆட்டம் பாதிக்கப்பட்டது. நேற்றைய 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலியா அணி 405 ரன்களை குவித்து 7 விக்கெட்டுகளை இழந்து இருந்தது. இந்த நிலையில் இன்றைய 3ஆம் நாள் ஆட்டம் துவங்கியதிலிருந்தே இந்திய பந்துவீச்சாளர்கள் சிறப்பாக செயல்பட்டனர். இதன் காரணமாக அந்த அணி இன்றைய ஆட்டத்தில் வெறும் 40 ரன்களை சேர்த்து 3 விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் மூலம் 3வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா அணி 445 ரன்களை குவித்து ஆல் அவுட் ஆகியுள்ளது. இந்தியா சார்பில் சிறப்பாக பந்து வீசிய ஜஸ்பிரித் பும்ரா 6 விக்கெட்டுகளையும், முகமது சிராஜ் 2 விக்கெட்டுகளையும், ஆகாஷ் தீப் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி தலா ஒரு விக்கெட் வீழ்த்தினர். இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்தது. தொடக்க ஆட்டக்காரர்களாக ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் களமிறங்கினர். முதல் ஓவரின் முதல் பந்தை பவுண்டரிக்கு விரட்டிய ஜெய்ஸ்வால் அடுத்த பந்திலும் பவுண்டரி அடிக்க முயன்று தனது விக்கெட்டை பறிகொடுத்தார். சிறிது நேரத்தில் சுப்மன் கில்லும் ஸ்லிப்பில் கேட்சாகி ஆட்டமிழந்தார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விராட் கோலி 3 ரன்னில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தார். ஒரு முனையில் கேஎல் ராகுலும் தனது நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த நிலையில் மறுபுறம் விக்கெட்டுகள் விழுந்து கொண்டே இருந்தது. ரிஷப் பண்டும் 9 ரன்கள் தாக்குப்பிடிக்கவில்லை. ஆஸ்திரேலிய அணியின் அபார பந்துவீச்சால் இந்திய அணி பேட்டிங்கில் தடுமாறியது. அடிக்கடி மழை குறுக்கிட்டதால் இன்றைய நாள் ஆட்டம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. மழை பாதிப்பு மற்றும் போதிய வெளிச்சமின்மை காரணமாக இன்றைய நாள் ஆட்டம் முடித்துக் கொள்ளப்பட்டது. முடிவில் இந்திய அணி 17 ஓவர்களை எதிர்கொண்டு 4 விக்கெட்டுகளை இழந்து 51 ரன்களை எடுத்துள்ளது. கேஎல் ராகுல் 33 ரன்களுடனும் கேப்டன் ரோஹித் சர்மா ரன் ஏதும் எடுக்காமலும் களத்தில் உள்ளனர். இந்திய அணி ஆஸ்திரேலியாவை விட 394 ரன்கள் பின் தங்கியுள்ளது. இன்னும் 2 நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் இந்தியா அணியின் விக்கெட்டை விரைவில் கைப்பற்றி சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள ஆஸ்திரேலியா முயற்சிக்கும். அதே சமயம் இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு மிகவும் குறைவாகவே உள்ளதால் போட்டியை டிரா நோக்கி கொண்டு செல்ல இந்திய அணி முயற்சி. இதனால் நாளை நடைபெறும் 4வது நாள் ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. கடந்த ஐபிஎல் சீசனுடன் ஓய்வு பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்ட தோனி அடுத்த சீசனில் விளையாட உள்ளதால் அவரது ரசிகர்கள் மகிழ்ச்சியில் இருக்கும் வேளையில் அவர் குறித்த செய்திகள் நாள்தோறும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்து வருகின்றன. அந்த வகையில் இந்திய அணியின் முன்னணி பந்துவீச்சாளரான ஹர்ஷ்தீப் சிங் தோனிக்கு எதிராக பந்து வீசும் போது எந்த ஒரு திட்டத்தையும் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்றும், அவர் களம் இறங்கினால் தோனி என் பந்தை எதிர்கொள்ளக்கூடாது என்பதுதான் என் எண்ணமாக இருக்கும் எனவும் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது: தோனிக்கு எதிராக பந்து வீசும் போது நான் எந்த ஒரு திட்டத்தையும் வைத்துக் கொள்ள மாட்டேன். என் மனதில் ஓடுவதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், தோனி என் பந்தை எதிர்கொள்ளக்கூடாது. ஏனெனில் அவருக்கு எதிராக பந்து வீசும் போது அவர் 6 அடிக்கவோ பவுண்டரி அடிக்கவோ நினைத்தால் நிச்சயம் அடித்து விடுவார். எனவே அவர் என்னுடைய பந்து எதிர்கொள்ளக்கூடாது என்பது மட்டுமே என்னுடைய எண்ணமாக இருக்கும். இவ்வாறு அவர் கூறினார்.